வணக்கம். பிரமிக்க வைக்கும் இந்திய யாத்திரையின் 3வது பகுதி உங்களை மனதார வரவேற்கிறது. எனது சொந்த அனுபவம் என்னவென்றால், ஒருமுறை ஒருவருக்கு பயண ருசி கிடைத்துவிட்டால் வாழ்நாள் முழுவதும் சுற்றுலா பயணம் அவரை துரத்திக் கொண்டே இருக்கும். உண்மை என்னவென்றால், பயணம் மேற்கொள்ளாதவரை வாழ்க்கையை புரிந்து கொள்வது கடினமாகும். வாழ்க்கை என்பது ஒரு அறைக்குள் அடைந்து கிடப்பதில்லையே. வாழ்க்கை பரவி காணப்படுவது மலைகளிலும், மணற்பகுதியில் சுடும் மணலிலும், கடல் அலைகளின் ஆனந்த மெட்டுக்களிலும், முகங்களின் ரேகைகளிலும் தானே. எனவே நீங்கள் ஒருபோதும் நாம் பல இடங்களில் சுற்றுலா பயணிகளாக உலா வருகிறோம் என்று மட்டும் நினைக்காதீர்கள். நாமோ வாழ்வின் எசன்ஸை தேடிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு இந்நாட்டின் பூகோளம் மற்றும் கலாச்சாரத்தில் நாம் கேட்கும் கேள்விக்கான பதில் நிச்சயம் கிடைக்கலாம். நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளும் கேள்வி நாம் யார் என்பதே. நாம் இன்றைய யாத்திரையை பாரதத்தின் வெப்பமண்டல சொர்க்கம் என்று அழைக்கப்படும் கோவாவிலிருந்து தொடங்குகிறோம். இங்குள்ள சூரிய மணல் மற்றும் நீலக்கடலை கண்டதும் மனம் துள்ள தொடங்குகிறது. பிறகு நாம் போகுமிடம் புத்த மதத்தின் தாக்கத்தில் உள்ள மனம் கவரும் மலை ஸ்தலமான தர்மசாலா. இது இன்று தலாய் லாமாவின் தாயகமாக இருந்து வருகிறது. அதோடு யாத்திரையின் இறுதிக்கட்டம் ஓர்ச்சா மற்றும் சிவபுரி நகரங்களாகும். இங்கு வாழ்ந்த மன்னர்கள் இதனை கலை, நாகரிகம் மற்றும் சிற்பங்களின் கேந்திரமாக்கி இருந்தார்கள். கோவாவின் பெயரை கேட்டதும் நம்முன் வரும் காட்சிகள் வெண்மணல் கடற்கரை மற்றும் நீல நுரையுடன் கூடிய கடல் ஆகும். அவ்வாறு கனவு காணும்படியே கோவாவின் அமைப்பும் உள்ளது. இங்கு வரும் குழந்தைகள், முதியோர்கள் ஏதோ இன்ப லோகத்திற்கு வந்தது போல் உணர்கிறார்கள். துயரத்தில் மூழ்கியுள்ள மனிதரும் கோவாவின் இந்த அழகால் பாதிக்கப்படாமல் இருப்பதில்லை. நண்பர்களே, தத்தமது இருக்கை பட்டைகளை கட்டிக்கொள்ளுங்கள். யாத்திரை மேலே செல்லவிருக்கிறது, கோவாவை நோக்கி. பாரதம் மற்றும் போர்ச்சுகீசின் இணைந்து பிணைந்த கதைகளிலிருந்து நேரடியாக வெளிப்பட்ட நகரமே இந்த கோவா. பட்டையும் வாசனை பொருட்களையும் வாணிபத்திற்காக வாங்க வந்த பிறநாட்டு வணிகர்கள் இந்த மண்ணின் தன்மைக்காகவும் இதமான சூரிய ஒளிக்காகவும் இங்கே தங்கிவிட்டார்கள். கோவா மண் பொன்னிற மணலும் குலுங்கும் பேரிச்சி மரங்களும் கொண்டது. இங்கு ஆழமான நீலக்கடலை சார்ந்த ஒரு அழகான நிலப்பரப்பும் உண்டு. மேற்கு மலைத்தொடர் மற்றும் அரபிக்கடல் மத்தியில் தவழும் கொங்கன் கடற்கரை பகுதியில் உருவான கோவா பெரும்பாலோருக்கு சொர்க்க பூமியாகும். கோவாவின் 100 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த கடற்கரை உலகின் மிகச்சிறந்த கடற்கரைகளோடு இணைத்து பேசப்படுகிறது. இந்த பொன்னிற மணலும் இதன் புனித தன்மையும் யாத்ரீகர்களுக்கும் சூரிய வழிபாடு செய்வோருக்கும் பிடித்த இடமாகும். மேலும் அதிக ஆர்வமாக இருப்பவர்கள் அலைகள் மீது சரேலென ஓடும் ஸ்கூட்டர் போட்டியும் செய்யலாம். அலைகள், காற்று, கடலை மட்டுமே நம்பி விண்ட் சர்ஃபிங் எனும் வீர விளையாட்டும் இங்கு நடக்கிறது. நீங்கள் இந்த கரை மீது மணிக்கணக்காக மீனவர்களை கண்டு களிக்கலாம். அனைத்து கடற்கரை நகரங்களைப் போல கோவாவிலும் மீன் பிடிப்பது வாழ்வதற்கான ஒரு பொதுவான தொழிலாகும். மீனவர்கள்தான் கோவாவின் பழங்குடி மக்கள். போர்ச்சுகீசியரின் கலாச்சாரம் கண் செலுத்தும் இடங்கள் தான் இங்குள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களும் வரலாற்று தொடர்பான கட்டடங்களும். குறிப்பாக பசிலிக்கா ஆஃப் பான் ஜீசஸ் சர்ச்சில் கோவாவில் வாழ்ந்த புனிதர் பிரான்சிஸ் சேவியருடைய புனித உடலானது 450 வருடங்களுக்கு பிறகும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஆனால் கோவாவின் ஆத்மா வசிப்பதென்னவோ உற்சவம், பண்டிகை, திருவிழாக்களில் தான். அதுவும் மார்ச் மாதத்தின் 3 வண்ணமயமான நாட்கள். இதே உற்சாகம் உற்சவத்திற்கு சமர்ப்பணமாகி விடுகிறது.
सोस मोताया गोरू काजार जाऊया म्हटल्यार म्हणटा हांव कितें करूं सांगाता 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 தனித்தனி கருத்துக்களை ஆதாரமாக கொண்ட பலவண்ண குழுக்களின் அணிவகுப்பு புறப்படுகிறது. இத்தனை மகிழ்ச்சி, இத்தனை உற்சாகம், இத்தனை வண்ணங்கள், இத்தனை குதூகலம். உண்மையிலேயே இதுவே விசேஷ தன்மை வாய்ந்த கோவாவின் அற்புதமான பண்பாடு. கோவாவின் உற்சவ திருவிழா நேரமானது கேளிக்கை, சங்கீதம், நாடகம், நடனங்கள் கொண்ட ஒரு நாகரிகமான கொண்டாட்டமாக நடக்கிறது. இப்படி இத்தனை சுற்றுலாக்காரர்கள் இருக்கும்போது நிச்சயமாக தனித்தனி சுவை கொண்ட தனித்தனி ரகமான ஏற்பாடுகளும் இருக்குமல்லவா? சாதாரண வகை கட்டில்கள் முதல் மிகவும் விலையுயர்ந்த இருப்பிடங்கள் வரை கோவாவில் கிடைக்கிறது. கடற்கரை அருகாமையில் பரவியுள்ள சிறிய பெரிய உணவு விடுதிகளில் சுற்றுலா பயணிகள் தங்கள் தகுதிக்கேற்ப அறைகளை தேர்வு செய்து கொள்ளலாம். கோவா விடுமுறையின் உச்சநிலை கோவாவின் பிரசித்தி பெற்ற உணவாகும். ஆமாம், இங்குள்ள அருமையான ருசிகரமான தன்னிகரற்ற உணவு வகைகள், கடல் உணவு என்ற விதவிதமான தயாரிப்புகள், இறால் மீன், நண்டுகள் முதல் கொண்டு பம்பாய் வாத்து மற்றும் மீன் கொத்தி வரை. அதாவது சுற்றுலா பயணத்திற்கு கோவா உண்மையிலேயே சொர்க்க பூமிதான் என்பது இப்போது உங்களுக்கு சந்தேகமே இருக்காது இல்லையா? பயண குறிப்புகள். விமானம் மூலம் மும்பை மற்றும் கோவாவுக்கிடையே இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் தினமும் பறக்கின்றன. தில்லி, கொச்சி கிடையிலும் கோவாவுக்கு தினந்தோறும் விமானங்கள் உண்டு. பெங்களூர், சென்னை, அகமதாபாத்திலிருந்து கோவாவுக்கு வாரத்தில் 2 விமானங்கள் செல்கின்றன. மும்பை, திருவனந்தபுரத்திலிருந்து கோவாவுக்கு தினந்தோறும் தனியார் விமான போக்குவரத்துகளும் உண்டு. சாலை வழி பனாஜி மற்றும் மார்கோவாவிலிருந்து மும்பை, பெங்களூர், புனா மற்றும் மங்களூருக்கிடையே தனியார் நடத்தும் வசதியான பேருந்துகளும் ஓடுகின்றன. மும்பை வரையிலான தூரத்தை 14 மணியிலிருந்து 18 மணிக்குள் கடந்து விடலாம். கடல் வழி மும்பையிலிருந்து கோவா வரை தனியார் கட்டுமரத்துறை சேவையும் உண்டு. பயணத்திற்கான இந்த முறையானது மிகவும் உகந்ததாகும். மும்பை, கோவா இடையே ரயில் பயண தூரமானது 769 கிலோமீட்டர், 24 மணி நேர பயணம். இதில் மிராஜில் ரயில் மாறியாக வேண்டும். தில்லியிலிருந்து கோவா 44 மணி நேர பயணம். இதில் அகலப்பாதையிலிருந்து சிறிய ரயில் பாதைக்கு மிராஜில் வண்டி மாறியாக வேண்டும். எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் ஒன்று: பாரதம் விருந்தாளிகளை கௌரவிக்காமல் இருந்ததில்லை. கிரேக்கர்களாக இருந்தாலும், பர்ஷியர்களாக இருந்தாலும், பிரான்ஸ்காரர்களாக இருந்தாலும் சரி. தரம்சாலாவையே எடுத்துக் கொள்ளுங்கள். இது திபெத்திய புத்த மதத்தின் ஒரே குருவான தலாய் லாமாவின் வசிப்பிடமாகும். பாரதத்தின் இன்னொரு அழகுமிகு நகரமும் புத்த மதத்தின் வண்ணத்தால் மிளிருவதை காணலாம். விதவிதமான நாகரீகம் பின்னி பிணைந்துள்ள இத்தகைய சங்கமத்தின் பெயர்தான் பாரதம். திபெத்திய புத்த மதத்தின் விசித்திரமான பாரம்பரியங்கள் தர்மசாலை எனும் சொல்லுக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்துள்ளது. காண்பதற்கு இந்த நகரம் பசுமையான, செழிப்பான இமயமலையின் மடியில் தவழும் குழந்தையாகும்.
இதற்கு மேலும் சிறப்பளிப்பது திபெத்திய அகதிகளின் உச்ச குருவான தலாய் லாமா அவர்கள் தாம் வசிப்பதற்காக இந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதாகும். திபெத்திய புத்த கலாச்சாரம், அதன் கலை மற்றும் பக்தியின் விலைமதிப்பற்ற பாரம்பரியம் மற்றும் மக்கள் வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்திலும் வெளிப்படும் அன்புமயமான அருமையான உறவுமுறை, இவை போன்ற அருமையான செல்வத்தின் பொக்கிஷமாக திகழும் கூடமே இந்த தர்மசாலா. நகரத்தின் புத்த விகாரங்களில் பிக்ஷுக்களுக்கு புத்த சாஸ்திரங்களில் முழு பயிற்சி அளிக்கப்படுவதோடு அனைத்து செயல்முறைகள் மற்றும் சடங்குகளிலும் அருமையான பயிற்சி அளிக்கப்படுகிறது. அனைத்து மாணவர்களுக்கும் சிறுவயது முதல் கடுமையான பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதோடு அவர்களுக்கு மிகச்சிறந்த ஆன்மீக முறைகளின்படி புத்த மத போதனைகள் கற்றுத்தரப்படுகின்றன. சுற்றுலா பயணிகளுக்கு இந்த தர்மசாலை ஒரு மிகப்பெரிய கவரும் பக்தி தளம் எனும் வகையில் மறக்க முடியாத ஆன்மீக இடமாக மாறிவிடுகிறது. ஒவ்வொரு வருடமும் இங்கு ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு யாத்ரீகர்கள் வருகை தருகிறார்கள். சிலர் இங்கு பூர்வீக தர்மங்களில் ஆழ்ந்த ஆன்மீக ரகசியங்களை தேடி வருகிறார்கள். சிலர் அமைதியை தேடி வருகிறார்கள். இன்னும் சிலரோ இந்த ரம்மியமான இயற்கை சூழலில் புத்த புராணின் சாஸ்வத ஆனந்த சாந்தியின் உற்சவத்தை கொண்டாடி வருகிறார்கள். உண்மையில் இமாச்சல பிரதேசம் உள்ள சூழலே இத்தகையதுதான். இங்கு ஒவ்வொரு யாத்ரீகனின் விருப்பப்படி தனித்தனி இடங்கள் கிடைத்து விடுகின்றன. இந்த தர்மசாலா இமாச்சல பிரதேசத்தின் இந்த தன்மைக்கு மற்றொரு கோணமாக திகழ்கிறது. பயண குறிப்புகள், சாலை வழி. தர்மசாலாவின் முக்கிய பேருந்து நிலையம் சுற்றுலா அலுவலகத்திலிருந்து ஒரு 300 மீட்டர் கீழே உள்ளது. அனைத்து நெடுந்தூர பேருந்துகளும் இங்கிருந்துதான் புறப்படுகின்றன. மெக்லியாடுகன் செல்ல காலை 4 மணிக்கு பேருந்து புறப்படுகிறது. அதோடு சிம்லா மற்றும் தில்லி செல்ல தினந்தோறும் குறைந்தது 4 பேருந்துகள் ஓடுகின்றன. தர்மசாலையிலிருந்து தில்லி 13 மணி நேரம், சிம்லா 10 மணி நேர பயணம். இங்கு தங்குமிடங்கள் 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. நகரத்தின் கீழ்தள பகுதி, அதோடு மெக்லியாட்கஞ்ச் எனும் நகரத்தின் மேல்தளம். இங்குள்ள விலையுயர்ந்த உணவகம் HPTDCயின் தௌலதார் உணவகம்தான். இங்கு 24 ரூபாயில் பல படுக்கைகள் உள்ள அறை மற்றும் 175 ரூபாயிலிருந்து 250 ரூபாய் வரை இருவர் தங்க வசதியும் உள்ளது. இங்கு சாதாரணமான இன்னொரு பழைய உணவகமும் உண்டு, த ரைசிங் மூன் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட். இதற்கு பின்புறத்தில் தான் திபெத் யுனைடெட் அசோசியேஷன் ஹோட்டலும் உள்ளது.
பின் புந்தேல்கண்ட் பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். மகாராஜா சத்ரசாலுடைய இந்த ராஜ்யமானது பாதி உத்தரப்பிரதேசத்திலும் மீதி மத்திய பிரதேசத்திலும் உள்ளது. இடைப்பட்ட காலத்தில் இருந்த ராஜா மகாராஜாக்களின் கலை, சிற்பங்கள், அதோடு கலாச்சாரத்தை ஒற்றி காணப்படும் காட்சிகள் இங்கு இன்றைக்கும் தெளிவாக காணலாம். சரித்திரம் இவ்விடத்தை தமது கதையை கூறுவதற்காக மட்டுமே விட்டு வைத்தது போல் தோன்றுகிறது. மத்திய பாரதத்தின் பெரும் பகுதியில் பரவியுள்ள புந்தேல்கண்ட் இன்று உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் எனும் 2 மாநிலங்களிலும் காணப்படுகிறது. வரலாறானது இந்த பூமி மீது ஒரு கருணையை செய்திருக்கிறது. இங்குள்ள மாபெரும் ராஜாக்களின் யுத்த பாடல்கள் இப்போதும் இந்த மலைச்சாரல்களில் கேட்ட வண்ணம் இருக்கிறது. மற்ற வரலாற்று பூர்வமான இடங்களைப் போல இங்கும் கடந்த காலங்களின் அடையாளங்கள், இங்குள்ள சீரழிந்த மாளிகைகள், பாழடைந்த கட்டிடங்களில் தான் மிஞ்சி உள்ளது. ஆனால் இந்த பாழ் மண்டபங்களிலும் அந்த காலத்தில் சிற்பக்கலையின் முதிர்ச்சி மற்றும் கலை நுணுக்கத்தின் மகிமை தெரிய வருகிறது. குவாலியரில் இருந்து 120 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள நகரம்தான் ஓர்ச்சா. இங்கு 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஜஹாங்கீர் மாளிகை இன்றைக்கும் அந்த முகலாய மாமன்னரின் வருகைக்காக காத்து கொண்டிருப்பது போன்ற ஒரு பிரம்மை. அவரது வரவேற்கத்தான் இம்மாளிகை உருவானது. ஆனால் இதன் மெல்லிய வேலைப்பாடுகளையும் அழகான மேல்குடங்களையும் மாமன்னர் ஜஹாங்கீர் ஒருபோதும் கண்டதே கிடையாது. மாளிகை என்னவோ உருவானது, ஆனால் குடியிருப்பவர் வரவே இல்லை. இங்கு ஆல்கா பாடகர்கள், தெரு பாடகர்கள் அந்த கடந்த கால வீரதீர சம்பவங்களை பாடல்களாக பாடுகிறார்கள். ஒரு சில நிமிடங்களில் இங்கு வசிப்பவர்களின் நாடி நரம்புகளில் அந்த பழைய வீரதீரம் சூடுபிடிக்க தொடங்கிவிடுகிறது. பதினாறாம் நூற்றாண்டில் வீரமிக்க புந்தேல் வல்லவர்கள் முகலாய ஆட்சியிலிருந்து பறித்து பீத்வா நதிக்கரை ஓரமாக ஓர்ச்சாவை உருவாக்கினார்கள். பின்னர் வந்த ஒவ்வொரு ஆட்சியாளரும் அரச குடும்பத்தாரின் சமாதிகளின் மீது கற்களால் செதுக்கப்பட்ட மேல் கூரை குடைகளை நிறுவினார்கள். உதார் அரசாட்சி காலத்தில் கலை மற்றும் சிற்பங்களுக்கு மேலும் ஊக்குவிப்பு கிடைத்தது. இதற்கான அடையாளங்கள் இன்றைக்கும் காணப்படுகின்றன. மாளிகை உள்கூரை மீது செய்யப்பட்டுள்ள விரிவான வண்ணங்கள் அந்த காலத்தின் மாட்சியை மட்டுமல்லாமல் அந்த ஆட்சியாளர்களால் அளிக்கப்பட்ட ஆதரவையும் வெளிப்படுத்துகின்றன. புந்தேல் ஆட்சி காலத்தில் உருவான புராண மற்றும் தார்மீக கதைகள் இப்போதும் உயிருள்ள வண்ணங்களாக இங்கு மிளிர்கின்றன. இந்த சித்திரங்களின் கோடுகளும் கோணங்களும் யாத்ரீகர்களுக்கு ஒரு புதிய உணர்வை ஏற்படுத்தி விடுகின்றன. இங்குள்ள கலையின் பாரம்பரியமும் பழமையும் கச்சிதமாக உள்ளது. ஓர்ச்சாவிலிருந்து சிறிது தள்ளி குவாலியரிலிருந்து 1 மணி நேர பயண தூரத்தில் உள்ளது ஷிவ்புரி. இது சிந்தி அரச குடும்பத்தாரின் கோடை ஓய்விடமாக திகழ்ந்த இடமாகும். சிவபுரியின் அமைதியான சூழ்நிலை, அதோடு மைல் கணக்காக பரவியுள்ள அடர்ந்த காடு, இங்குள்ள மாதவ் தேசிய பூங்காவை யாத்ரீகர்களை கவருவிடமாக்கி விடுகின்றன. அடர்ந்த காடுகளால் சூழப்பட்ட மாதவ் தேசிய பூங்கா எத்தனையோ காட்டு உயிரினங்களின் வாசஸ்தலமாக திகழ்கிறது. பூங்காவில் உருவாக்கப்பட்ட செயற்கை ஏரிகள் மற்றும் காடுகளில் நெளிந்தோடும் வெண்மையான நீரோட்டங்களில் அநேக விதமான நீர் வாழும் உயிரினங்கள், செடிகொடிகள் காணப்படுகின்றன. மாதவ் தேசிய பூங்காவில் காட்டு சூழலில் முழு ஆனந்தத்தை பெறுவதற்காக ஷிவ்புரி சுற்றுலா தங்கும் விடுதிதான் மிகச்சிறந்த இடமாகும்.
காடுகளும் ஓடைகளும் சூழ்ந்துள்ள சுற்றுலா வளாகத்தில் பெரிய வசதியான சீரமைக்கப்பட்ட குடில்கள் உள்ளன. சிவபுரியின் மத்திய பகுதியில் முகலாய காலத்தில் உருவான ஒரு பெரிய அற்புதமான தோட்டம் உள்ளது. சின்னஞ்சிறிய ஒற்றையடி பாதைகள் உள்ள இந்த தோட்டத்தின் மூலை முடுக்குகளெல்லாம் அழகு சிந்துகிறது. இது இந்த பூஞ்சோலையை ஒரு கலை தோட்டமாக்கி விடுகிறது. இந்த தோட்டத்தில் பளபளக்கும் சலவை கற்களால் உருவான சிந்திய குடும்பத்தினரின் சமாதிகளின் மீது நிர்ணயிக்கப்பட்ட குடைகள் காணத்தக்கவையாகும். இவைகளின் மீது விலையுயர்ந்த கற்களும் ரத்தனங்களும் பதிக்கப்பட்டுள்ளன. அதோடு நாசுக்கான மென்மையான கை வேலைப்பாடுகளும் காணப்படுகிறது. இந்த அழகு கலையின் ரம்யத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம். இங்கு இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் மாலை நேர மௌனத்தை சங்கீத ஸ்வரங்கள் மெருகேற்றுகின்றன. குவாலியர் அரச பரம்பரை பாடகர்களின் குரல் வளம் இவ்வாறு சாஸ்திரிய ராக ஆலாபனையை தொடங்கும் போது அரசாட்சி தாம்பிகத்தின் பழங்கால நினைவுகள் நம்மை மெய்மறக்க செய்கின்றன. தலை நிமிர்ந்து நிற்கும் மாளிகைகளின் மேல் பாகத்திலிருந்து வரலாறு புகையாக மேல் நோக்கி செல்வது போல தோன்றுகிறது. நாம் இதனை கவனமாக பார்த்தால் ஒருவேளை கடந்த கால அருமை பெருமைகளை நம்மால் நன்றாக காண இயலும். காது கொடுத்து கேட்டால் வெறிச்சோடி கிடக்கும் மாளிகைகளின் ஒவ்வொரு செங்கல்லும் கடந்த கால ஆட்சியின் கதைகளை நமக்கு சொல்லும். ஓர்ச்சா சிவபுரியுடைய சுயசரிதை இதனையே நமக்கு வெளிப்படுத்துகிறது. இறுதியில் மிஞ்சி நிற்பது வரலாறு. ஆம், வெறும் வரலாறே.